நான் மெடிடேஷன் பண்றேன், எனக்கு எந்த ஒரு உள்ள அனுபவமோ மென்டலி பிசிக்கலி எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. இந்த நிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லாருமே மெடிடேஷன் பண்ணா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த தியானத்தை கையாளுறாங்க. பட் உண்மையா தியானம்னா என்ன அப்படின்னா, நம்முடைய உடலும் மனமும் ஒன்றிணைஞ்சு அதோடைய முழு பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு செல்ற ஒரு டூலா தான் இந்த தியானம் யூஸ் ஆகுது. இந்த தியானம் ஒரு நாள் பண்றது மூலியமா, ஒரு மாசம் பண்றது மூலியமா எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. இந்த தியானம் கை கூட உள்ள அனுபவம் பெற ஒரு தனிப்பட்ட நபருக்கு 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரை எடுத்துக்கும். இது சில பேருக்கு 1 வருஷத்துக்கு மேல கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. வள்ளல் பெருமான்ல இருந்து சித்த பெருமக்கள் வர சொன்னது, நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தியானமானது நம்ம உடல்ல ரொம்ப மைன்யூட்டான ஒரு எவால்யூஷன் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த லைஃப் ஸ்டைல்ஸ்னாலதான் தியானத்துல நீடிச்சு இருக்க முடியல. என்னால 5 நிமிஷம் கூட தியானத்துல உட்கார முடியல, என்னால தியானமே பண்ண முடியல, எனக்கு தியானம் பண்ணணும்னு தோணினாலும் எனக்கு தியானம் பண்ண முடியலன்னு சொல்ற இந்த ரீசன்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப் ஸ்டைல்ஸ் தான். தியானம் பண்றதுக்கு முன்னாடி சில வழிமுறைகள், அதாவது சில பயிற்சிகள் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம தியானத்திலே உட்கார முடியும். சோ இத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். தேங்க்யூ.